ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா நம்மளுடைய தோர்கல்ஸ் அந்த பிரின்ஸையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. பிரின்ஸ் கனெக்ட் இப்ப மாட்டிக்கிட்டதுக்காக ஒரு மெசஞ்சர் வந்து நம்ம ஆஸ்க்லாட் கிட்ட சொல்லுவோம். ஆஸ்க்லாட் அந்த மெசஞ்சரையும் கொண்டுட்டு வேற ஒரு பிளானையும் பண்ணிடுறாங்க. என்ன பிளான் பண்றான்னு தெரியுமா? நம்ம கனெக்ட காப்பாத்திட்டு அவனை நம்ம கூட்டிக்கிட்டு போய் எப்படியாவது ராஜா கிட்ட கொடுத்து நிறைய பிரைஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்கல்ஸ் என்ன பண்றானா ஜாலியா படுத்து தூங்கிக்கிட்டு அவனை இழுத்துட்டு போறதுக்கு 2 குதிரை தேவைப்படும் போல இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கானே. சோ அப்படியே ஜாலியா அவனுடைய படை வீரர்களோட போறாங்க. சோ அந்த சமயத்துல இவங்க எல்லாம் காட்ஸ பத்தி நிறையவே பேசி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பத்தி நான் உங்ககிட்ட ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்காதுங்க, அதை நீங்க அனிமிலேயே பாருங்க. சோ இவங்க ஒவ்வொரு காட பத்தி இவங்க ஒரு மாதிரி தப்பா பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதை நம்ம சொல்லக்கூடாது, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. சோ அதனால ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. சோ இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு போயிட்டு நம்ம பிரீஸ்ட் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க. ஆமா, நீங்க யாரு ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறீங்க, ஜீசஸா இல்ல தோரா இல்ல ஓடினா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அப்போ அந்த பிரீஸ்ட் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரோட பவர்ஃபுல்லானது யாரு பூஸ கண்டுபிடிச்சாங்களோ அவங்கதான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி ஆயிடுது, ஒரு பிரீஸ்ட் பூஸ் கண்டுபிடிச்சவங்க தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே விசித்திரமாவும் ஒரு மாதிரி சிக்கலாவும் பாக்குறாங்க. சோ அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லவ் தான் எல்லாத்த விட ரொம்ப சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அங்க இருக்க நோஸ சேர்ந்த ஒவ்வொரு வாரியருக்குமே முதல்ல லவ்னா என்ன அப்படின்றதே தெரியலங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே என்ன தெரியுமா? நம்மளுடைய தோர்கல்ஸோடைய வார்த்தை தான். அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஒரு உண்மையான வாரியர் அவனை விட ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர் கையால சாகரப்போ கண்டிப்பா அவன் போர்ல சாகர அந்த நொடி அவன் வால்ஹாலாக்கு போக முடியும். மரண தேவதைகள் எல்லாமே கொண்டு வந்து அவனை வால்ஹாலாக்கு கூட்டிக்கிட்டு போகும். எங்க படையில இருக்க எல்லாருமே கண்டிப்பா வால்ஹாலால போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. சோ அந்த சமயத்துல அந்த பிரீஸ்ட் இருக்காருல, அவருக்கு குடிக்க எதுவுமே இல்ல அப்படின்றதுனால கடுப்பாகி ஐயோ எனக்கு சரக்கு வேணும் கத்த ஆரம்பிச்சிடறாருங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு தோர்கல்ஸ் செம ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அவனோட படையும் போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க நிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு யோசிச்சா அவங்கள யாரோ ஒருத்தங்க சரௌண்ட் பண்ணிருக்காங்க. அது தோர்கல்ஸ் உடனே சென்ஸ் பண்ணிடுறான். ஒரு ஈட்டி எடுத்து டக்குன்னு ஒரு சோல்ஜர் தலையிலே அடிக்கிறாங்க. ஹெல்மெட்டை தாண்டி அந்த ஈட்டி அந்த சோல்ஜரோட தலையை பெனிட்ரேட் பண்ணி போகுதுங்க. சோ நம்மளுடைய தோர்கல்ஸ் என்ன பண்ணானா அவன் கையில நிறைய கோடாலி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பேசுறான். அப்பதான் தோர்கல்ஸோட எனிமீஸ் எல்லாம் இங்க பாருங்க, நீங்க பிரின்ஸ் குனிட்டு எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க 2000 மக்கள் இருக்கோம், நீங்க வெறும் 500 பேர் தான், எங்க கூட சண்டை போடலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்மளோட ராக்னார்க் என்ன சொல்றான், இவங்க என்னுடைய மக்கள் தான், என்னுடைய சோல்ஜர்ஸ் தான், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோர்கல்ஸ் என்ன பண்றானா சரி நாங்க உங்களுக்கு பிரின்ஸை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா தோர்கல்ஸ் பிரின்ஸையும் அதே மாதிரி ராக்னார்க் அந்த பிரீஸ்ட் எல்லாரையுமே விடுவிச்சிடுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் நம்மளுடைய தோர்கல்ஸ் என்ன பண்ணனா சரி இப்போ நீங்க 2000 பேரும் என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா எங்க கிட்ட வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ ராக்னார்க் என்ன சொல்றானா, ஏய் இங்க பாருங்கடா, நான் சொல்றது கேளுங்கடா, ஒழுங்கா ஓடி போயிடலாம்டா, அவங்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்காதீங்கடா, அவனுங்க கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பதான் நம்மளுடைய தோர்கல்ஸ் பேச இவன் கடுப்பாகி சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. சோ இப்ப இங்க இருக்கிற 2000 பேரும் இந்த 500 பேருக்குள்ள சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. தோர்கல்ஸோடைய படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களுக்கு சாவ பத்தின கவலையே இல்ல. ரீசன் ஏன் தெரியுமா? அவங்க இறந்து போனா, அதுவும் போர்ல இறந்து போனா அவங்க வால்ஹாலா போலான்ட்டு சந்தோஷமா சண்டை போட எப்பயுமே தயாரா இருக்காங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்க்லாட் கிட்ட ஒரு சூப்பரான வாரியர் இருக்காங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவனுக்கு சூப்பரா காது கேட்கும், ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அவன் என்ன பண்ணானா இந்த இடத்துல போர் நடக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆஸ்க்லாட் கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கலாம். நம்மளுடைய தோர்கல்ஸும் இந்த சமயத்துல ஒவ்வொருத்தர் தலைய மரத்தோட சேர்த்து வெட்டுறாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியா டெஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தோர்கல்ஸ் இன்னொரு விஷயத்தையும் ஸ்மெல் பண்றான். இந்த இடத்துல வேற ஏதோ ஒன்னு ஸ்ட்ரேஞ்சா ஸ்மெல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல க்ரூட் ஆயில் ஸ்மெல்லுங்க. டக்குன்னு அந்த காடே பத்தி எரியுது. சோ தோர்கல்ஸ் என்ன பண்ணானா அவங்களோட ஆட்களோட சரி நம்ம ரிட்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ரீட் ஆகுறாங்க. சோ இந்த சமயத்துல நம்ம கம்யூனிட்டியோட 2000 சோல்ஜர்ஸுமே அந்த தீயிலே எரிஞ்சு கறிக்கட்டே ஆகிட்டு இருக்காங்க. நம்மளோட தோர்ஃபின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தோர்ஃபின் நீ டைரக்டா போயிட்டு எப்படியாவது பிரின்ஸை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தோர்ஃபின் உடம்பு ஃபுல்லா தண்ணியை ஊத்திக்கிட்டு ஒரு குதிரை மேலையும் தண்ணியை ஊத்திக்கிட்டு டைரக்டா உள்ள போய் நம்மளுடைய தோர்ஃபின் எப்படியாவது பிரின்ஸை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் உள்ள போறான். சோ இந்த சமயத்துல பிரின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாம அவங்க ஆட்களே புகையில அந்த காடை எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால கண்ணு தெரியாம ராக்னார்க்கே அடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப ராக்னார்க் நீ முதல்ல பாரு, நீ நம்ம ஆட்களே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். டைரக்டா உள்ள போனா நோஸோடைய எல்லா வாரியர்ஸுமே இவங்களை சுத்து போட்டுறாங்க. அதாவது தோர்கல்ஸோடைய எல்லா வாரியர்ஸுமே அந்த சமயத்துல கரெக்டா டக்குன்னு நம்மளுடைய தோர்ஃபின் வந்துடும். அவனோட குதிரை எரிஞ்சுக்கிட்டே ஓடுது. நம்மளோட தோர்ஃபின் சண்டை போட ரெடியா இருக்கான். சோ நம்மளோட தோர்ஃபின் என்ன பண்ணானா டைரக்டா அவனுடைய கத்தி எடுத்து அங்க இருக்கிற ஒவ்வொரு தோர்கல்ஸோடைய வாரியர் கூடயும் செம்மையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் சண்டை போடுறான் அப்படின்றத பார்த்தோன்னே ஹே தோர்ஃபின் நீயா அப்படின்னு சொல்லி ஹாய் காமிச்சுக்கினே நம்மளுடைய தோர்கல்ஸ் ஹே நீதானா உண்மையிலே வா, நான் உன்னை பாப்பன்னா இப்ப நினைச்சு கூட பாக்கல, ஆனா நான் உன்னை இன்னைக்கு பாப்பன்னு நினைக்கல, ஆனா உன்னை பாப்பன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யார்கிட்ட சண்டை போறீங்க தெரியுமா, என் விரல வெட்டினதே இந்த குட்டி பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோர்ஃபினை ஒரு பெரிய வாரியர்னு சொல்றான். நான் தான் தோர்ஃபின் கிட்ட சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தோர்கல்ஸ் என்ன கேக்குறேன்னா, உன்னோட ஆட்கள் எல்லாரும் இந்த நெருப்புக்கு பின்னாடி தானே இருக்கீங்க, உங்களோட அப்பா பேரு தோரஸ் தானே, உங்க அம்மா பேரு ஹெல்கா தானே சொன்ன உடனே என்னோட அம்மாவை கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்ஃபின் ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறான். உனக்கு எப்படி எங்க அம்மா பேர் தெரியும் அப்படின்னு கேக்குறான். அப்பதான் தோர்ஃபின் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஓ, நீ அப்ப உண்மையிலே ரோல் ஆஃப் ஜான்ஸ் வைக்கிங் அவனோட பையன் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. உடனே நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, உனக்கு எங்க அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்கவும், எனக்கு உங்க அப்பாவை நல்லாவே தெரியும், எனக்கு தெரிஞ்சதுலயே அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர் இல்ல, இந்த உலகத்திலே என்னை விட ஸ்ட்ராங்கான ஒரே ஒரு வாரியர்னு சொன்னா நான் அது தோர்சன் தான் சொல்லுவேன். உங்க அப்பா தான் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியரா இருந்தாரு அப்படின்னு அவங்க அப்பாவை பத்தி பெருமையா சொல்றான். இந்த சமயத்துல அந்த காடை எரியறதுனால தோர்கல்ஸோடைய ஓன் பீப்புளே அந்த தீயில இரையாகிட்டு இருக்காங்க. அதனால தோர்கல்ஸ் என்ன பண்றானா, தோர்ஃபின் நம்ம இன்னொரு நாள் சண்டை போடலாம், இப்ப என் மக்களை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாரிசு எல்லாம் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறான். நம்மளோட தோர்ஃபின் என்ன பண்ணனா, பிரின்ஸ காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரான். என்னதான் தோர்ஃபின் லேட்டாவே வந்தாலுமே தோர்ஃபின் மேல நம்மளுடைய ஆஸ்கலாட் தான் நம்பிக்கையோட இருக்கான். ஈவன் போஜான் கூட, நீ ஏன் இன்னமும் தோர்ஃபினை நம்புறான், வரமாட்டான், ஒருவேளை உள்ளே இறந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இல்ல அவன் வருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்மளுடைய தோர்ஃபின், நாங்க வந்துட்டோம், நான் பிரின்ஸையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கான்பிடென்டா சொல்லவும் நம்மளுடைய போஜானுக்கும் ஒண்ணும் புரியல. ஆஸ்கலாடும் ரொம்ப கான்பிடென்டா இருந்தா, அவன் கான்பிடென்ட்டோட பேரும் குறையலங்க. டக்குன்னு நம்மளோட ஆஸ்கலாட் பிரின்ஸ் கிட்ட மண்டி போட்டு, சரி உங்களை நாங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூட்டு போக பாக்குறாங்க. அப்பதான் ராங்நாத் சொல்றான், நீங்க பண்ணதால எங்களோட மக்கள் எவ்வளவு பேர் இறந்தாங்க தெரியுமா, நாங்க நிறைய பேர் டெஸ்ட்ராய் ஆனோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனாலும் பரவாயில்ல, நீ எங்களோட பிரின்ஸையாவது காப்பாத்தனல, அதனால நாங்க உன்னை உயிரோட விடுறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ, உனக்கு என்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாங்க கிங் கிட்ட இருந்து வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, நாங்க காப்பாத்தி எஸ்கார்ட் பண்ற பிரின்ஸோடைய ஃபேஸ் இப்படி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சோ பிரின்ஸ் அவங்களுடைய ஹெல்மெட்டை கழட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவோம். முதல்ல ராங்னார்க் வேணான்றாரு, ஆனா பிரின்ஸ் அவரே அவருடைய ஹெல்மெட்டை கழட்டுறாரு. உடனே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஆகுது. பார்த்தா பிரின்ஸ் பொண்ணு மாதிரி இருக்காங்க. சோ இவங்க பிரின்ஸா இல்ல பிரின்சஸா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்குமே டவுட் வந்துருதுங்க. சோ ஏதோ ஒண்ணு பிரின்ஸோ பிரின்சஸோ நம்ம காப்பாத்துவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கலாட் டைரக்டா போறான். அந்த இடத்துல ஒரு சாதாரணமான மீன் பிடிக்கிற ஒரு வயசானவர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் மீன் தான்ப்பா தம்பி பிடிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றது இந்த இடத்துல மீனே மாட்ட மாட்டுது, அது மட்டும் இல்ல உன்ன மாதிரி இருக்கிற டேன்ஸ் எல்லாம் எப்படியும் எல்லாருமே கொண்டுட்டு தானே இருப்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறவங்களை வேற பிடிக்காது, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த வயசானவர் இவங்க பேசுற இங்கிலீஷ் ஆக்சென்ட் வச்சே கண்டுபிடிச்சிடறாங்க. நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ் கிடையாது, நீங்க டான்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்மளோட ஆஸ்கலாட் சொல்றான், இங்க பாரு நீ எனக்கு என்ன பண்றனா, நான் கொடுக்குற இதை எடுத்துட்டு போயிட்டு நான் சொல்றவங்க கிட்ட கொடுத்துரு, யாராவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெரிய ஆளுங்க கிட்ட இந்த மெசேஜை டெலிவர் பண்ணிடு, அப்புறம் நான் ஆஸ்கலாட்னு சொல்லு, சன் ஆஃப் லிடியா அப்படின்னு சொல்லு, அப்புறம் இந்த மெசேஜ் ரொம்ப அர்ஜென்ட், கண்டிப்பா நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவனோட கத்தியை பிடிச்சிட்டு இருக்கும். இவன் எங்க நம்மள வெட்டிக்கிட்டே கொண்டுட போறான்னு சொல்லிட்டு அந்த வயசானவரும் அவரோட போட்டை எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட ஆஸ்கலாட் கிட்ட இப்போ சூப்பரான வாரியர் இருக்காரு, நான் சொன்னல, அவருடைய காதை வச்சு அவரு எங்க பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அமைதியா இருந்துட்டு நாங்க எப்படியாச்சு எதிர்க்க வர தோர்கல்ஸ் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரானா இல்லையா அப்படின்னு சொல்லி காது வச்சு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் டக்குன்னு அவன் என்ன சொல்றானா, தோர்கல்ஸ் ரொம்ப கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க ஒரு 500 பேர் இருப்பாங்க போல இருக்கு, ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ஆஸ்கலாட என்ன பண்றானா, எல்லாருமே டக்குன்னு நடக்க ஆரம்பிங்க, வேகமா நடக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஆஸ்கலாட என்ன பண்றானா, அவனோட மக்கள் எல்லாருமே வேகமா நடந்து போகிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப அவனோட மக்களும் என்ன ஆகுறாங்கன்னா, வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கு. சோ அவனோட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டக்குன்னு நமக்கு வந்துட்டா நல்லா இருக்கும், ஆஸ்கலாட் சொன்னார்ல நம்மளால மட்டும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஒரு ஹெல்ப் இல்லாம நம்மளால தோர்கல்ஸ் கிட்ட நிக்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல தாங்க போஜ்ரான் இருக்கான், அவன் ஆஸ்கலாட் கிட்ட வந்து நீங்க ஏதாவது சொல்லணும்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன சொல்லணும்னா, எல்லாருமே ஒரி பண்ண விட, அப்பதான் அவங்க எல்லாருமே வேகமா நடப்பாங்க, நம்ம சீக்கிரமா அங்க போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு போஜ்ரானும், நீங்க ஒரு 2-3 நாளா ரொம்பவே வேர்டா ஆக்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நீங்க ஆக்சுவலா அந்த பிரின்ஸோடைய ஃபேஸ பார்த்த அந்த நொடியில இருந்தே நீங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்மளோட ஆஸ்கலாட் சொல்றான், நான் 40 வருஷமா கிரிமினல்ஸோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னால தெரியும் ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்த்தே அவங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க பிட்ரே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த பிரின்ஸோட ஃபேஸ பார்த்தேன், அந்த பிரின்ஸோட ஃபேஸ் கண்டிப்பா ஒரு கிங்கோட
ஃபேஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். போஜனோ ஆமாப்பா அந்த பிரின்ஸோட ஃபேஸ் பொண்ணோட ஃபேஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்ல இந்த பிரின்ஸ் நான் கிங்கா இருப்பாங்கன்னு சொல்லல, ஒரு நல்ல லீடரா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மக்கள் எல்லாம் நடுராத்திரிலே டக்குன்னு எழுப்பி வாங்க எல்லாரும் கிளம்புவோம், ரெஸ்ட் எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி மறுபடியும் அவங்களோட பயணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம எல்லாருமே தூக்கம் கூட இல்லாம பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த நல்லா சென்ஸ் பண்ணுவான்ல அவனும் என்ன நினைக்கிறானா, தோர்கல்ஸ் நம்ம கிட்ட நியர்பை வந்துட்டே இருக்கானே, உங்களுக்கு எப்பவுமே வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இவங்களும் விடாம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதாங்க அவங்க ஒரு பெரிய கல்மேடை மாதிரி இருக்கு அங்க போறாங்க. போகும்போது ஒரே ஃபாகா இருக்கு. சோ அப்பதாங்க நம்மளுடைய ஆஸ்கலாட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டான்னு சொன்னாங்களே, ஆனா இந்த இடத்துல வெறும் 2 பேர் தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அந்த 2 பேர்கிட்டயுமே நம்மளுடைய ஆஸ்கலாட் போயிட்டு மண்டி போட்டு நின்னு பேசுறாங்க. அப்பதான் அந்த 2 பேரும் சொல்றாங்க, ரொம்ப நாள் ஆச்சு போல ஆஸ்கலாட் உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விசில் பண்றாங்க. அப்பதான் அவங்க பின்னாடி 3 பெரிய கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, சோ அந்த போட்டை இவங்க எல்லாம் பார்த்தோன்னே இந்த போட்டுக்கு டிராகனோட ஹெட் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த போட்டை பத்தியே ஃபன் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல தாங்க தோர்கல்ஸ் என்ன பண்றான்னா, இவங்க போட் வழியா தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க போட் வழியா வரல, அவங்க நடந்தே போயிருக்காங்க. உண்மையிலேயே அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அவங்க நினைச்ச மாதிரியே இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வழியா சுத்திக்கிட்டு போய் போட் வழியா வந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க தோர்கல்ஸ் கிட்ட இருந்து. தோர்கல்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்னார்க்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஏன்னா தோர்கல்ஸ் ரொம்ப பெரிய த்ரெட்டுங்க இவங்களுக்கு. ஆனா நம்மளோட ஆஸ்கார்ட் என்ன சொல்லனா, இதுக்கப்புறம் நம்ம நடந்து போறதுதான் பெட்டர், இதுக்கப்புறம் நம்ம ஷிப் வழியாவோ போனோம்னா கண்டிப்பா தோர்கல்ஸ் நம்மள கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போறாங்க. ஆனா இப்ப நம்ம பிரின்ஸ் குனூட் வந்து எப்படி நடந்து போகணும் தெரியுமா, அவன் நடந்து போகிறது எனிமியோட டெரிட்டரிக்குள்ள. சோ அதனால நம்மளுடைய ஆஸ்கார்ட் என்ன சொல்றானா, நம்ம தோர்ஃபின் கிட்ட நீ தான் இதுக்கப்புறம் குனூட்டை பாதுகாக்கணும், நீ தான் கார்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். தோர்ஃபின் முதல்ல ஒத்துக்கல. ஆனா டியூல் பண்ணுமா வேணாமா அப்படின்றத ஒன்னே ஒன்னு சொல்லி எப்படியாவது தோர்ஃபினை இவன் கூடயே சுத்த வச்சிடறாங்க. சோ ஆஸ்கார்ட் என்ன பண்றானா, பிரின்ஸ எல்லார்கிட்டயும் கூப்பிட்டு இன்வைட் பண்றான். அதாவது இவங்களை காப்பாத்தினாங்கல்ல அவங்க கிட்ட நம்மளோட பிரின்ஸ காமிச்சு இவங்க தான் பிரின்ஸ்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்றாருன்னா, இங்கிலாந்துடைய பிரின்ஸோட கண்கள் ரொம்ப வீக்கா இருக்கு, இவங்களா நெக்ஸ்ட் இங்கிலாண்ட ரூல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. சோ நம்மளுடைய பிரின்ஸும் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிரின்ஸ் பேசவே மாட்டாங்க. அவங்க ராக்னார் கிட்ட வழியா தான் பேசுறாங்க. அவங்க ரொம்பவே ஷை டைப்பா இருக்காங்க. உண்மையிலேயே பிரின்ஸா இல்ல பிரின்சஸான்ற டவுட் எனக்கே வந்துட்டு இருக்குங்க. சோ ராக்னார் பேசின உடனே அங்க இருக்கிற ஒரு கடுப்பாகி, நான் பிரின்ஸை தான் பேச சொன்னேன், இன்னொன்னு பேச சொல்ல மூடிக்கிட்டு அப்படின்னு கத்தவும் அந்த பிரின்ஸுக்கே ஒரு செகண்ட் அள்ள விட்டுடுதுங்க. சோ இவங்க அவங்க கேட்ட மாதிரி 3 ஷிப் கொடுக்கல அப்படின்னு அதே மாதிரி ஆஸ்கலாடோட பிளான் படி இவங்க நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ ஆஸ்கலாடோட டீம்ல இருக்கவங்க நம்ம பிரின்ஸையும் காப்பாத்திட்டோம், எப்படியாவது தோர்க்கல் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டு வைங்களேன், செம பணம் கிடைக்கும் நமக்குலாம், நம்ம செமையா என்ஜாய் பண்ண போறோம், நம்ம ரொம்ப ஹாப்பியா லைஃப் லாங் செமையா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் நான் அந்த பிரைஸ் கிட்ட கேக்குறாங்க, கிங் கிட்ட நிறைய காசு இருக்குமா, நிறைய கோல்டு இருக்குமா, நிறைய அழகான விமன் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இதெல்லாம் இருக்கு, ஆனா இதெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய பொக்கிஷம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு அந்த பிரேஸ்ட் சொல்றாருங்க. அப்பதான் அந்த பிரேஸ்ட் கிட்ட கேக்குறாங்க, ஆமா உனக்கு தெரிஞ்ச பொக்கிஷனா என்ன அப்படின்னு கேட்கும். லவ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா லவ்னா என்ன அப்படின்றத எல்லாருமே கேக்குறாங்க. அவங்களுக்கு லவ்ன்ற விட ரொம்ப புதுசா இருக்குல்ல. சோ இந்த பிரேஸ்ட் பேசுறதை இவங்க ரசிச்சு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, லவ் தான் எல்லாத்த விட ரொம்ப அழகானது, பெண்களை விட நகைகளை விட தங்கம் வைரம் வைடூரியம் இது எல்லாத்த விட லவ் தான் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகானது, ரொம்ப விலை மதிப்பானது அப்படின்றத சொல்றாருங்க. சோ எல்லாருமே இந்த ஆளு ஏதோ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் பாதி பேரு அந்த ஆளு சொல்றத கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரியே அவங்களுடைய படைகள் எல்லாம் ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்பதாங்க ஆஸ்கலாட் அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஓல்டு பிரிட்டானியா பத்தின நிறைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கான். சோ நம்மளுடைய போஜ்ரானும் ஒண்ணுமே புரியாம அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது சம்திங் இவங்க ஸ்டேஞ்சா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கிட்ட நல்லா சென்ஸ் பண்றவங்க இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எனிமிஸால சரௌண்ட் பண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சமயத்துலதான் ஒரு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பிரின்ஸ், இன்னொருத்தர் அந்த இடத்தை சேர்ந்த தளபதிங்க. இவங்க 2 பேருமே இந்த முழு டீமுமே சுத்தி வளைச்சிட்டு, நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா நாங்க இங்க உங்களை சுத்து போட்டோம் அப்படின்றத கேக்குறாங்க. ஆமா நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டோம், எங்க கிட்ட நல்லா சென்ஸ் பண்ற ஒரு ஆள் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி எங்களோட எனிமி டெரிட்டரிக்குள்ளே வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ மிரட்டிக்கிட்டே அவங்களோட ஆட்களை வச்சு சுத்து போட்டு இவங்களை பிடிக்கணும்னு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நம்மளுடைய தோர்ஃபினும் இப்போ செம கடுப்பாகி எப்படியா சண்டை பண்ணணும்னு ரெடியா நின்னுட்டு இருக்கான். இந்த இதே சமயத்துல அந்த கிங்கும் பிரின்ஸ் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கவலையுமே இல்லாம இருக்காங்க. இதே சமயத்துல லேஃப் இருக்காருல, அவரும் நம்மளுடைய தோர்ஃபின் எங்கேயாவது இருப்பானா, ஸ்லேவாவாச்சு இருப்பானா, நம்ம அவனை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தோர்ஃபின் மாதிரி இருக்க ஒவ்வொருத்தரையுமே அவன் தேடி தேடி பாக்குறான். ஆனா அந்த இடத்துல தோர்ஃபின் இல்ல அப்படின்னும் போது அவன் ரொம்பவே சோகமாகி போகிறான். இவனும் தோர்ஃபின் எப்படியாவது காப்பாத்தணும்னு இருக்கான். இந்த சமயத்துல தோர்ஃபின் ஏகப்பட்ட பேரால சுத்து போட்டு நின்னுட்டு இருக்கான். அவனுக்குன்னு இருக்க ஒரே ஒரு மிஷன் அந்த பிரின்ஸை காப்பாத்தணும். சோ அதுக்காக அவன் அவனோட உயிரை கொடுத்து போராட ரெடியா இருக்கான். அவனுடைய கேடயத்தை
ஆயுதத்தை தூக்கிட்டு சண்டைக்காக ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தோர் சிங் எப்படி சண்டை போட்டு ஜெயிப்பான், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பை பை. சேனலுக்கு கிளிக்